ஹாய் பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் ஆதியாகமம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு சாப்டரில் உள்ள விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். இந்த ஆதியாகமம் சாப்டரில் ஆண்டவர் மனிதனையும் மனுஷியும் உண்டாக்கி அவனுக்கு ஒரு தோட்டத்தையும் கிழக்கு சைடில் உண்டாக்கி அதில் சகலவித கனிதரும் மரங்களை உண்டாக்கியிருக்காரு. அதில் நன்மை தீமை அறியத்தக்க இதையும் பின்ன ஜீவ விருட்சம் அப்படின்னு 2 மரத்தையும் உண்டாக்கி தோட்டத்தின் நடுவில் வைக்கிறார். அதில் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீ தொடவும் வேண்டாம், சாப்பிடவும் வேண்டாம், அப்படி சாப்பிட்டனா நீ செத்துருவேன்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஆனால் ஜீவ விருட்சத்தை அவர் நீ சாப்பிட வேணாம் எதுவுமே சொல்லலை. இந்த ஜீவ விருட்சத்துக்கும் இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்துக்கும் என்ன வித்தியாசம், பழத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ விருட்சம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அழிவில்லாத ஒரு வாழ்க்கை. நன்மை தீமை அந்த அறியத்தக்க அந்த கனியை சாப்பிட்டா நீங்கள் ஒரு நாள் செத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு 2 விஷயம். ஆனால் இந்த மனுஷி என்ன பண்ணுறான்னா, பிசாசின் தூண்டுதல் மூலமாக அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை எடுத்து அவளும் சாப்பிட்டு தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்துட்டு ஆதாமுக்கும். அதனால தான் இப்போ வரைக்கும் நம்ம சாவு அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டோம். ஓகே, அந்த காலகட்டங்கள் இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் உங்களுக்கு 2 விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜீவ விருட்சமாகிய இயேசு கிறிஸ்து, இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க கனி, சாவை தேடி போகிற அந்த கனி மாதிரி இந்த உலகம் பிசாசு. ஸோ இந்த 2 விஷயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய கட்டளைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி, அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணி, பைபிளில் உள்ள வசனங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த உலகத்தில் வாழ்ந்தா, அவருக்கு விருப்பமான விஷயங்களை இயேசு கிறிஸ்து பற்றி மற்றவங்களிடத்தை சொல்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இயேசு கிறிஸ்துக்கு பிரியமாக வாழ்கிறது, இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு ஒரு அழிவில்லாத வாழ்க்கையை, நீங்கள் இறந்து போனாலும் திரும்ப உங்களுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டு உங்களுக்கு அழிவில்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படும் அப்படின்னு. 2வது விஷயம், இந்த உலகத்தில் உங்களுக்கு விருப்பமானபடி நீங்கள் வாழ்ந்து இறந்து போனாலும் நீங்கள் உங்களையும் ஒரு நாள் உயிரோடு திரும்ப எழுப்பப்படுவீங்க. உங்களுக்கு ஒரு சரீரம் உடம்பு கொடுக்கப்படும். ஆனால் நீங்கள் நரகத்தில் போடப்படுவீங்க. ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. உலகமா இயேசு கிறிஸ்துவா, நரகமா இல்லை சொர்க்கமா. ஸோ இந்த 2 விஷயந்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை முடிவு பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்கிற அந்த கொஞ்ச காலகட்டத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு பிரியமாக வாழ்ந்தால் சொர்க்கத்துக்கு போகலாம். உங்கள் விருப்பப்படி வாழ்ந்துட்டு நரகத்துக்கும் போகலாம். ஸோ சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்படி என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் அந்த சேனலில் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.